அமாவாசை நாளில் இந்த இலை மீது ஒரு கற்பூரத்தை வைத்து இந்த முறைப்படி எரித்தால் எதிரி தொல்லை இருக்காது. செய்வினை பாதிப்புகள் இருந்தால் அது நிச்சயமாக சரியாகும். கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கும். இரவு 9 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதற்கு தேவையான பொருள் ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. எருக்கை இலை, உங்களுக்கு எருக்கை இலை காய்ந்த இலை கிடைச்சாலும் சரி, இல்ல வீட்டுக்கிட்டே இருக்குங்க, ஒரு சின்ன இலை பறிச்சுக்கலாமா, இலை பெருசா இருக்குங்க, எதுவாக இருந்தாலும் சரி எருக்கை இலையை வைங்க. இப்ப எதிரி தொல்லை அப்படின்னா அந்த இலை மீது அந்த எதிரியின் பெயரை நீங்க பேனா கொண்டு எழுதிக்கோங்க. அதாவது ஸ்கெட்ச் பேனா வச்சு எழுதிட்டு அதன் மீது ஒரு கற்பூரத்தை வச்சு எரிச்சிடணும். வீட்டுடைய நிலைவாசலுக்கு வெளியில வச்சு எரிக்கணும். இப்ப செய்வினை கோளாறுக்கு எரிக்கிறவங்க அந்த இலை மீது கற்பூரத்தை மட்டும் வச்சு எரிச்சிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள், கண் திருஷ்டி தோஷங்கள், ஏவல் பில்லி சூனியம் நீங்கணும் அப்படின்னு குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு எரிச்சிருங்க. அதன் பிறகு அந்த இலையை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த விளக்க கழுவி வச்சிருங்க. அந்த விளக்க நீங்க தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடாது. இது போன்ற தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் சொன்ன தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.